இல்ல அதெல்லாம் இதுல வந்து சேனல் வந்து பிரியங்காவை தான் சப்போர்ட் பண்றாங்க. தமிழ் பொண்ணுக்கு சுயமரியாதை எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாளைக்கு இந்த வீடியோ மணிமேகலை பார்த்தா கூட என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். இல்ல இப்ப பிரியங்கா வந்து இப்ப வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே, அவங்களுக்கு நம்ம அவங்க பக்கம் நிக்கிறதா? ஒரு ஆங்கராக வர்றதுக்கு முதல்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து நல்லா பேசணும், அதெல்லாம் தாண்டி அழகாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும். நிஷா வந்து நல்லா அழகாக இருக்காங்க, ஆனால் நிறம் பார்த்திங்கன்னா கருப்பு. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க, அறந்தாங்கி நிஷா. அவங்களுக்கு வந்து விஜய் டிவி வாய்ப்பு கொடுத்துருக்குல்ல, அவங்கள நல்லா மேல் தூக்கி தானே விடுறாங்க. ஒரு லாரியும் ஒரு சைக்கிள்லேயும் ஒருத்தர் வராரு, சைக்கிள் மேலே தப்பு இருந்து லாரி மோதி கீழே விழுந்தாலும் நம்ம எல்லாம் போய் லாரி டிரைவர் சட்டையை தான் பிடிப்போம். யார் வந்து எளிமையாக இருக்காங்களோ, யார் பாதிக்கப்பட்டு அடிபட்டு நம்மகிட்ட கதறாங்களோ அவங்க பக்கம் நிற்போம் நம்ம. மணிமேகலை அந்த மாதிரி தன்னோட வலியும் வேதனையும் சுயமரியாதை எனக்கு தாண்டி இது நடந்துச்சுன்ற ஒரு வேதனையை வெளிப்படுத்தும் போது அது ஆக்சுவலாக இதுக்கு ஆங்கராக இன்னொருத்தரை போடுறதா இருந்தாங்க நான் கேள்விப்பட்டேன். அப்போ இன்னொருத்தரோட வேலையை நீங்கள் கெடுத்து தான் நம்ம சொல்லலாமா? இல்லை, அவங்கவுங்க வளர்ச்சி முக்கியம்ல, அதான் அவங்க நினைப்பாங்க. அப்படிதான். சிவாங்கின்னு ஒரு சிங்கர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து கோமாளியாக தான் உள்ளே வந்து லாஸ்ட் சீசனில் வந்து குக்காக வந்தாங்க. மணிமேகலை சொல்லியிருப்பாங்க, ஏன்டி நீலாம் வந்து குக்கா வந்து உனக்கு நான் கோமாளியாக இருக்கணுமா தூ அப்படின்ற மாதிரிலாம் வீடியோஸே வந்திருக்கு, சேனல்லே விஜய் டிவிலே கூட வந்திருக்கு. இதெல்லாம் ஜாலியாக நடக்கிறது தானே. தூண் துப்புனால சுயமரியாதை போயிடுச்சு. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான், தமிழர் பண்ணாலும் தப்பு தான், தமிழர் அல்லாத இன்னொருத்தர் பண்ணாலும் தப்பு தானே. அப்படி பண்ணியிருந்தா தப்பு. மணிமேகலையே அந்த ஒரு வீடியோவில் ஒன்று சொன்னாங்க, நான் அவங்க வீடியோவை பார்த்தேன், நான் ஷார்ட் டெம்பர் டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு போட்டேன். இல்லை சேனல் வந்து மிரட்டுறாங்க. அப்படி மிரட்டி கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம ஆட்கள் கிடையாதுங்க. எல்லாருக்குமே சுயமரியாதை இருக்குது. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சின்னத்திரை நடிகர் திரு நவீந்தர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ சின்னத்திரை தொடர்பாக வந்து ஒரு விவாதம், அதாவது இந்த விஜய் டிவியில் குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோ, அந்த ஷோ வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஷோ, எல்லாரும் பார்த்து சிரிக்கிற மாதிரியான ஒரு ஷோ அது. அதாவது ரொம்ப என்டர்டெய்னராக இருக்கிற ஒரு ஷோ. அந்த ஷோவில் ஆங்கராக இருந்தாங்க மணிமேகலை. அவங்க கோமாளியாக இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க வந்து ஆங்கராக இருந்தாங்க. அதே ஷோவில் குக்காக இருக்கிற பிரியங்கா, 2 பேருமே ஆங்கர்ஸ் தான். இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை, இதில் வந்து யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விவாதம் போயிட்டுருக்கு. மணிமேகலை வந்து எனக்கு ஒரு சுயமரியாதை இழுக்கு நடந்திருக்கு, என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து பாதிக்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பொதுவெளியில் அவங்களுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த களத்தில் நான் இல்லை நான். ஆனால் ஆரம்பத்தில் முதல்ல இந்த இஷ்யூ வந்த உடனே நம்மளோட யூடியூப்லேயோ சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் வந்து பார்க்கும்போது ஒரு அடையாளம் சொல்லி மணிமேகலுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பக்கம் நிறைய பாசிட்டிவான ரிவ்யூஸ் வரப்போ நானும் கூட பிரியங்கா ஏதோ ரொம்ப நாள் இருக்கிறனால ஏதாவது அளவுக்கு மீறி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்களோ, மணிமேகலோட ஒர்க்கில் இன்டர்ஃபியூ ஆகிட்டாங்களோ அப்படிலாம் எனக்கு தோணுச்சு. ஏதோ அளவுக்கு மீறி பிரியங்கா வந்து டாமினேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. மேபி அது மணிமேகலை பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது நடந்திருக்கலாம். அவங்க பக்கம் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் என்னோட பார்வையில் நான் பார்க்கும்போது எதுவுமே வந்து அப்படி தப்பாக எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. ஒரு கருத்தை அங்கே இருக்க ஒரு குக்கு திவ்யா துரைசாமின்ற ஒரு குக்கு வந்து எல்லாரை பற்றியும் பேசும்போது பிரியங்கா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, பிரியங்கா துரைசாமியை பற்றி பேசணும்ல, திவ்யா துரைசாமி வந்து அவங்கள பற்றி பேசணும்ல, அதுக்காக பேசும்போது தான் நிறைய பேசியிருக்காங்க. திவ்யா வந்து இல்லை, அதான் நான் பேசணுமான்னு அனுமதி கேட்டு அவங்க பேசுகிறாங்க. பட் அது வந்து ஒரு ஷோ ஒன்று இருக்கு, அது ப்ரொடியூசர் இருக்காங்க, அதுக்கு ஆங்கர் இருக்காங்க. இப்போ அவங்க தானே அந்த ஷோ எடுத்துட்டு என்ன போனோம். விஷயம்னா, குக் வித் கோமாளி ஷோ பிகினிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து இவங்க தான் இதை பேசணுன்னே கிடையாது. கோமாளி எல்லாருமே அங்கே உள்ள ஜட்ஜஸ் எல்லாம் கிண்டல் கேலிலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஷோ தான். நான் முதல்ல பேசலாமா கேட்டுக்கிட்டு பேசக்கூடிய இடம் அது கிடையவே கிடையாது. என்ன நினைக்கிறோமோ அந்த டைமிங்கில் பேசுகிற ஸ்பான்டேனியஸாக பேசி என்ஜாய் பண்ணுற ஒரு ஷோ தான் அது. அதனால் அந்த இடத்துல பர்மிஷன் கேட்டு பேசணும்ல. என்னை பற்றி ஒருத்தர் பெருமையாக சொல்லும்போது அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாகவும் எனக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்குன்றத பேச்சாக தான் அவங்க பேசியிருக்காங்க. நான் வந்து ஆங்கர் பண்ணணும், நீங்கள் இங்கே வந்து நில்லுங்க ஆங்கர் பண்ண போகிறேன் அப்படின்னா பர்மிஷன் கேட்கலாம். அவங்க அப்படி கிடையாது. திவ்யா துரைசாமி வந்து பிரியங்கா பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க.
அதுக்கு பதில் அவங்க கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இல்ல அதெல்லாம் இதுல வந்து சேனல் வந்து பிரியங்காவை தான் சப்போர்ட் பண்றாங்க. ம். மணிமேகலை ஒரு தமிழ் பொண்ணா இருக்கிறதுனால அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அதாவது நான் எப்படி பார்க்குறேன்னா, சுயமரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் பொண்ணுக்கு சுயமரியாதை எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ, அதே மாரி ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து நாளைக்கு இந்த வீடியோ மணிமேகலை பார்த்தா கூட என்ன இப்படி சொல்றாரே அப்படின்னு நினைக்கலாம். அ எந்த அளவுக்கு சுயமரியாதை முக்கியமோ, அந்த அளவுக்கு எங்க பிரச்சனை இருந்தாலும், அந்த இடத்துல இருந்து அந்த வேலைய முழுசா முடிச்சுட்டு போணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. சேனல் வந்து ஒருத்தர அ ஆங்கரா வாய்ப்பு குடுக்குது. விஜய் டிவி மாரி ஒரு நிறுவனத்தில வந்து ஆங்கரா வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. தன்னோட திறமையினால, உழைப்பினால தான் மணிமேகலை அங்க வந்திருக்காங்க. இந்த குக் வித் ஷோ வந்து ஒரு சீசனோட முடிய போகுது. இந்த சீசன் வரைக்கும் பிரச்சனை இருந்தாலும், அவங்க இருந்து மல்லு கட்டி முடிச்சிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். யாரு கூட நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே ஒரு நிறுவனம் சப்போர்ட் பண்ணும். ஒரு இடத்துல ஒருத்தர் வேலை செய்றாரு, பாதியில அந்த வேலைய விட்டுட்டு வெளிய வரும்போது, அவங்களுக்கு எப்படி அந்த சேனல் சப்போர்ட் பண்ணும்? ஒரு வேள பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணா, கூட இருக்கிற வேலை இன்னைக்கும் தொடர்ந்து அங்க வேலை செய்ற பிரியங்காக்காக அந்த சேனல் சப்போர்ட் பண்ணதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். இன்னொன்னு, விஜய் டிவின்ற ஒரு பெரிய நிறுவனத்துக்கு இத தாண்டி நெறைய வேலை இருக்கு. இத வந்து அவங்க வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இதுக்குள்ள விஜய் டிவி உள்ள வராங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை நடக்கும்போது 2 பேர சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க தான் பார்க்கணும். விஜய் டிவி உள்ள வரும்போது, ஒரு சில வார்த்தைகள் அதிகமா பிரியங்கா பக்கம் பேசினா, இன்னும் மணிமேகலைக்கு அது வந்து கோவத்த உண்டாக்கும். மேபி அந்த ஒரு ரீசன்னால இது அப்படியே இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் குடுக்காம இத அவாய்ட் பண்ணுவோம். நெகட்டிவிட்டியா வேணாம். இத அப்படியே ஸ்லோவா விட்டுட்டா சரியாயிடும்ன்றதுக்காக கூட அவங்க இருந்திருக்கலாம். அதனால வந்து இதுல யாரையும் சேனலையும் நம்ம குறை சொல்ல முடியாது இந்த விஷயத்துல. இல்ல இப்ப பிரியங்கா வந்து இப்ப வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ம். பிரியங்கா தேஷ்பாண்டே. ம். ஆ அவங்களுக்கு நம்ம அவங்க பக்கம் நிக்கிறதா? ம். சேனல் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதான்ற கேள்வி தானே எழுப்புறாங்க. இது பொதுவா எல்லா இடத்துலயுமே வந்து நான் தமிழ்நாட்ட சேர்ந்த ஒரு பையனா இருக்கும்போது, தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை குடுக்கணும். எல்லாத்துலயுமே ஒரு வேலை வாய்ப்புலேருந்து எல்லாத்துலயுமே அதுதான் நம்மளோட முன்னுரிமையா இருக்கணும். அதுதான் நாங்க எல்லா இடத்துலயும் பேசுறோம். ஆனா, கலைன்னு வரும்போது எப்படி ஆயிடுதுன்னா, இப்ப சின்னத்திரை நடிகர் சங்கத்தில நான் உறுப்பினர். சின்னத்திரை நடிகர் சங்கத்தில நான் வந்து பொறுப்புலயும் இருந்திருக்கேன். நாங்க எப்படி நாங்க வந்து சேனல் கிட்டயும், இயக்குனர்கிட்டயும், புரொடியூசர் கிட்டயும் வந்து வாய்ப்பு கேட்போம்னா, தமிழர்களுக்கு வாய்ப்பு குடுங்க அப்படின்றத தாண்டி, மெம்பரா யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு குடுங்க. ஏன்னா, ஒரு சீரியல்ல கேரளாலருந்து ஒருத்தர் வந்து நடிக்கிறாரு. கர்நாடகாலருந்து ஒருத்தர் வந்து நடிக்கிறாருன்னா, அவரு இங்க மெம்பர் ஆயிடுறாரு. எங்க அசோசியேஷன்ல நடிகர் சங்கத்தில மெம்பர் ஆயிடுறாரு. மெம்பர் ஆயிட்ட அப்புறம் அவரும் உறுப்பினர் தானே. இப்ப நான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல ஆடிஷன் அட்டெண்ட் பண்றேன். கேரளாலருந்து ஒரு ஆடிஷன் அட்டெண்ட் பண்றாருன்னா, அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, புரொடியூசர் வந்து யாருக்கு அந்த கேரக்டர் சூட் ஆகும்? பட்ஜெட்ல யார் சூட் ஆவா? 2 பேர் இப்ப நானும் ஒரு ஒரு பேமெண்ட் கேட்கறேன். ஒரு ரூ. 10,000 ஒரு பேமெண்ட் கேட்கறேன். அந்த நபரும் ரூ. 10,000 கேட்கறாரு. 2 பேர்ல யார் ஃபேம் அதிகம்? அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது, அது வசதிகள் யாருக்கு யாருக்கு குடுத்தா அது நல்லா இருக்கும்னு தான் பார்க்குறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த பொண்ணு தமிழ்நாட்டு பொண்ணு கிடையாது. அப்படிலாம் கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. எதனால குறிப்பிட்டு ஒரு விஷயம் நான் சொல்றேன்னா, இப்ப நிஷா அப்படின்னு ஒரு ஆங்கர் வந்து விஜய் டிவில ஒரு காமெடி ஷோல உள்ள வந்து இன்னைக்கு ஆங்கரா வந்து பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க பெரிய ஆனா ஒரு ஆங்கரா வரதுக்கு முதல்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து நல்லா பேசணும். அதெல்லாம் தாண்டி அழகா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும். நிஷா வந்து நல்லா அழகா இருக்காங்க. ஆனா நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு. தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க தான் அவங்க. அறந்தாங்கி நிஷா. அவங்களுக்கு வந்து விஜய் டிவி வாய்ப்பு குடுத்துருக்குல்ல. அவங்கள நல்லா மேல் தூக்கி தானே விடுறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்த ஒருத்தங்கள வந்து உயர்த்தணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமா இருக்காது. அது வந்து வெளியேருந்து ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது கோவம் வரும். கொஞ்சம் நம்மளோட இயற்கையான குணம். ஒரு லாரியும், ஒரு சைக்கிள்லயும் ஒருத்தர் வராரு. சைக்கிள் மேல தப்பு இருந்து லாரி மோதி கீழ விழுந்தாலும் நம்ம எல்லாம் போய் லாரி டிரைவர் சட்டைய தான் புடிப்போம். யாரு வந்து எளிமையா இருக்காங்களோ, யாரு பாதிக்கப்பட்டு, அடிபட்டு நம்மகிட்ட கதர்றாங்களோ, அவங்க பக்கம் நிப்போம் நம்ப. மணிமேகலை அந்த மாரி தன்னோட வலியும், வேதனையும், சுயமரியாதை எனக்கு தாண்டி இது நடந்துச்சுன்ற ஒரு வேதனைய வெளிப்படுத்தும்போது, அது பக்கம் எல்லாரும் போய் நின்ட்டாங்க. இது நம்பளோட குணம். அப்படி நின்ட்டாங்க. இது வெளிய இருந்து ஒரு ஒரு நெருப்பு வந்து சூடா இருக்கும்போது தொட்டா நம்ம கைய சுட்டுடும். அது 4 நாள் கழிச்சு அது சாம்பல். அத எடுத்து நம்ப பல் தேய்க்க கூட பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாரி 4 நாள், 5 நாள் கழிச்சு அந்த விஷயத்த ஆற போட்ட அப்புறம் பார்க்கும்போது, எனக்கு என்னமோ இதில பிரியங்கா மேல தப்போ, விஜய் டிவி மேல தப்போ, விஜய் டிவி வந்து தமிழர்கள் அல்லாதவங்களுக்கு வாய்ப்பு குடுக்குறாங்கன்ற மாரி எனக்கு தோணல. இப்ப இதிலேயே வந்து ஏன் பிரியங்கா பேசல? இவ்ளோ விஷயம் போயிட்டு இருக்கு. மணிமேகலை அவங்க வந்து ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. நான் வந்து பாதிக்கப்படுறேன்னு சொல்றாங்க. ஒண்ணு சேனல் பேசணும். இப்ப நீங்க சொல்றீங்க சேனல் வந்து இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. இப்ப யார் மேல அவங்க குற்றம் சொல்றாங்க? பிரியங்கா மேல. பிரியங்கா ஏன் நான் வந்து சரியா தான் பண்ணேன். என் மேல தப்பு இல்லன்னு அவங்க பேசலாமே.
மணிமேகலை மேல கூட எனக்கு ஒரு சின்ன வருத்தம். எல்லாமே போல்டா அவங்க சொல்லியிருக்கும்போது, பிரியங்கான்ற வார்த்தைய அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணல. எனக்கு வந்து உங்களால ஒரு பிரச்சனைன்னா, நான் உங்கள பத்தி பேசும்போது உங்கள் பேர் சொல்லி பேசுவேன் நானு. அங்க இருக்கிற ஒரு குக் அப்படின்னு தான் அவங்க பேசியிருக்காங்க. மேபி அந்த காரணத்தினால கூட பிரியங்கா வந்து என் பேர் சொல்லி பேசலல்ல. நான் எதுக்கு பதில் சொல்லணும்னு கூட இருந்திருக்கலாம். இல்ல பிரச்சனை பெருசா வேணா இருந்திருக்கலாம். மணிமேகலைய வந்து இப்ப நான் இந்த வீடியோல சொல்லும்போது பிரியங்காவுக்கு வந்து பிரியங்கா மேல தப்பு இருக்காதுங்க. சேனல் மேல தப்பு இருக்காது தான் அப்படி நான் பேசுறேன். அ மணிமேகலை அத பார்த்துட்டு அவங்க இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவரு வந்து உட்காந்து ஏதோ பேசுறாரு கூட நினைக்கலாம். ஆனா என்ன நான் என்னோட பார்வை வந்து அந்த ஷோவ நீங்க முழுமையா இருந்து முடிச்சிருக்கணும். ஆக்சுவலா இதுக்கு ஆங்கரா இன்னொருத்தர போடுறதா இருந்தாங்க நான் கேள்விப்பட்டேன். அந்த 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 இடத்துல மணிமேகலை வருவாங்களா? இன்னொரு ஆங்கர் வருவாங்களான்னு போட்டி போடுற இடத்துல ஆல்ரெடி இவங்க வந்து நெறைய ஷோலாம் பண்ணியிருக்காங்கல்ல. கோமாளியா பண்ணியிருக்காங்க மணிமேகலை. அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பயன்படுத்தி தான் நான் எப்படியாவது வரணும் ஆங்கரான்னு சொல்லி பேசி தான் இவங்க உள்ள வந்ததா சொல்றாங்க. அப்ப இன்னொருத்தரோட வேலைய நீங்க கெடுத்ததா நம்ம சொல்லலாமா? இல்ல அவங்கவங்க வளர்ச்சி முக்கியம்ல. ஆ, ஆ, அதானே அவங்க ஆ, ஆ, நினைப்பாங்க. அப்படிதான். அப்ப இந்த இடத்துல கூட தன்ன பத்தி ஒருத்தங்க பேசம்போது பிரியங்கா அதுக்கு பதிலா பேசுறாங்கல்ல, அதுல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. 1. 2வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் அவார்ட்ஸ் ஒண்ணு நடந்தது. அதுலயும் வந்து நான் தான் வந்து ஆங்கரா இருக்கணும் அப்படின்னு இவங்க வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி கேட்டதா, வாய்ப்பு யார் வேணா கேட்கலாங்க. எல்லா படத்துலயும் நான் நடிக்கணும்னு ஆசை, எல்லா சீன்லயும் நடிக்கணும்னு ஆசை. அப்படின்னா நான் கேட்கறது தப்பு இல்லல்ல. மேபி அந்த மாரி விஜய் அவார்ட்ஸ்லயும் அவங்க கேட்டதாவும், அது நடக்கலன்றது ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்ததாவும், லாஸ்ட் சீசன்லயும் இது மாரி ஒரு இஷ்யூ ஒண்ணு இருந்துச்சு. அவங்க பாதி கோமாளியா இருக்கும்போது பாதியிலேயே போயிட்டாங்க. ஷிவாங்கின்னு ஒரு சிங்கர் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து கோமாளியா தான் உள்ள வந்து லாஸ்ட் சீசன்ல வந்து குக்கா வந்தாங்க. அப்போ வந்து காமெடியா கூட சொல்லியிருப்பாங்க. யாரு மணிமேகலை சொல்லியிருப்பாங்க. "ஏன்டி நீலாம் வந்து குக்கா வந்து உனக்கு நான் கோமாளியா இருக்கணுமா? ப்பு" அப்படின்ற மாரிலாம் வீடியோஸே வந்திருக்கு. சேனல்லயே விஜய் டிவிலயே கூட வந்திருக்கு. இதெல்லாம் ஜாலியா நடக்கிறது தானே! துப்புன்னால சுயமரியாதை போயிடுச்சு. இப்ப நான் ஒரு நண்பர கிட்ட பேசும்போது வாடா போடான்னு பேசலாம். எனக்கு தெரியாத ஒரு நண்பர வந்து என்ன வாடா போடான்னு கூடும்போதும், நான் வாடா போடான்னு கூடும்போது நிறம் மாறிடுதுல்ல. நீ யாரா என்ன பேசுறதுல. அதனால வந்து முழுக்க முழுக்க அந்த ஷோ வந்து நானே கூட YouTubeல அதிகமா அப்படியே ஜாலியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஷோஸோட இதெல்லாம் வரும். ரீல்ஸ்லாம் வரும். அதெல்லாம் நம்ம பார்த்து ரசிப்போம். அது வந்து என்ஜாயபிள்க்கான ஒரு ஷோ தான். இதுல வன்மமா இது எதுவுமே நடந்திருக்காது. இல்ல மணிமேகலை இவ்ளோ தூரம் போராடும்போது, இவ்ளோ தூரம் சொல்லும்போது, பிரியங்காக்கு வந்து அவங்க வந்து சிறந்த குக் அப்படின்னு பட்டம் குடுக்குறாங்க. இப்போ மணிமேகலை வந்து ஸ் அவங்கள பத்தி குறை சொல்ட்டாங்கன்றதுக்காக, அவங்க சமையல் குறைன்னு ஆயிடாதுல்ல. இதுக்கு நம்ம இன்னுமே எதுக்குமே இதுக்கும் முடிச்சு போடவே தேவையில்ல. இந்த தப்பு நடக்கல. மணிமேகலைக்கும், பிரியங்காவுக்கும் சண்டை நடக்கலனாலும், மேபி பிரியங்கா குடுத்துருக்க போறாங்க. இது நடந்து குடுக்கறனால அது ஒரு பேசும் பொருளா இருக்கு. மத்தபடி ஓ! மணிமேகலைய வந்து டென்ஷன் ஆக்குறதுக்காகவே சேனல் இப்படி குடுத்துட்டாங்களான்னு கேட்டா இல்ல. நெறைய சீசன்ல அவங்க நல்லா சமைச்சிருக்காங்க. அவங்க நான் வெஜிடேரியன் இல்லன்னு நெனைக்கிறேன். நான் பார்த்தேன். ஆனா நான் வெஜிடேரியனும் நல்லா சமைச்சாங்க. அப்படின்ற சில இதெல்லாம் பார்த்தேன். அதனால வந்து இதனால நான் என்ன இல்ல சொல்றேன்னா, அது ஒண்ணும் பெரிய கிரெடிட் இல்லையே! இது நான் வெஜிடேரியனும் சமைச்சாங்கன்றது ஒண்ணும் என்ன இல்ல. என்ன விஷயம்னா, நம்மளுக்கு பழக்கம் இல்லாத ஒரு விஷயம். இப்ப நான்லாம் வந்து நான் வெஜிடேரியன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ல எல்லாமே நான் சாப்பிடுவேன். அ ஆனா நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க ஒருத்தங்க நான்வெஜ் சமைக்கிறது வந்து ஒரு கிரெடிட் தானே! சமையலே ஒரு கிரெடிட் தானங்க. அது எப்படி கிரெடிட் இல்லன்னு சொல்ற முடியும்? உணவு யார் நல்லா சமைக்கிறாங்களோ அது கிரெடிட்டு. தனக்கு தெரியாத ஒரு சமையல இல்ல அது பெருமைக்குரிய ஒரு விஷயம் இல்லன்னு சொல்றேன். அத பாருங்க, அவங்க நான்வெஜ் சாப்பிடலனாலும் பாருங்க சமைக்கிறாங்க. நான்வெஜ் சாப்பிடுறதும், சாப்பிடாததும் பெருமைக்குரியது கிடையாது. நான்வெஜ் பத்தி தெரியாதவங்க ஒருத்தங்க அத சமைக்கிறது வந்து பெருமைக்கான விஷயம் இல்லனாலும் ஆச்சரியமான விஷயம் தான். உணவு வந்து எல்லாருக்கும் யாருக்கு என்ன பிடிக்குதோ அத சாப்பிடுறோம். அத நாம்ப இல்லன்னு சொல்லல. ஆனா, சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்டு பழகாத ஒரு உணவ, சமைச்சு பழகாத ஒரு உணவ, இந்த ஷோக்காக வந்து சமைக்கும்போது, அது பரவாயில்லையே அவங்க நான்வெஜ் சாப்பிடலாம்னு சமைக்கிறாங்களே! அது ஒரு கலோக்கில சாதாரணமா சொல்றது தான் அது. அவங்களுக்கு பெருமையா சொல்லல. சாதாரணமா அப்போ நல்லா சமைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஆச்சரியமா சொல்றது தான். அவ்வளோதான் அது. இல்ல பொதுவா இப்ப இது நடந்திருக்குமா? அது நடந்திருக்குமா? இதுதான் மணிமேகலை பக்கம் நியாயம் இருக்கு. ஏன் மணிமேகலைக்கான நீதி கிடைக்கலன்னு பொதுவா பொதுவெளியில பேசுறாங்கல்ல. அவங்களுக்கான பதில் என்ன? மணிமேகலை நீதி கேட்கலையா அவங்களே? எனக்கு இது மாரி நடந்திருக்கு. நான் சுயமரியாதையோட வெளிய வந்துட்டேன். அப்படின்னு நடந்த விஷயத்த அவங்க பார்வையிலருந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு நீதி வேணும்னு அவங்க கேட்கல. அந்த மாரியான விஷயம் அவங்க மக்கள் கிட்ட இருந்து எனக்கு நீதி வேணும் அப்பலாம் நடந்த விஷயத்த 1 மாசம் கழிச்சு மணிமேகலை கூட யோசிக்கலாம். இது எதுக்கு அன்னைக்கு டக்குனு அவசரப்பட்டு நம்ம போட்டுட்டோம் இந்த வீடியோன்னு கூட அவங்க யோசிக்கலாம். அந்த மாரி ஒரு வாய்ப்பும் இருக்கு. அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் மணிமேகலைய பாதிச்சிருக்கு. அதுக்கு நம்ம மரியாதை குடுக்குறோம். அது வந்து நம்ப 4 நாள் கழிச்சு விசாரிக்கும்போது அது யார் மேல தப்புனா, நம்மளுக்கே ஒரு குழப்பத்த தான் உண்டாக்குது.
அது யாருமே தப்பு இல்ல போல இருக்குது. மணிமேகலையே அந்த ஒரு வீடியோல ஒண்ணு சொன்னாங்க. நான் உங்க வீடியோ பார்த்தேன். நான் ஷார்ட் டெம்பர் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு போட்டான். ஒருவேளை அவங்க டக்குன்னு டென்ஷன் ஆகி அத போட்டாங்களோ தான் நான் நினைக்கிறேன். அவங்க ஒரு நல்ல தொகுப்பாளினி, ரசிக்கிற மாரி பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க்கர் கோமலியா வந்து இல்ல அவங்க பயங்கரமா சொல்றது என்னன்னா, 15 வருஷமா நான் ஆங்கரா இருக்கேன். எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ம். சன் மியூசிக்லயே நான் இருந்திருக்கேன். அப்படி ம். இருக்கும்போது என்னுடைய விஷயத்துல இது இது சஜஷன் சொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதான். உண்மையிலேயே பிரியங்கா வந்து மணிமேகலையோட விஷயத்துல தலையிட்டு நெறைய சஜெக்ஷன் சொல்லி, "நீ இப்படி பண்ணாத, இப்படி பண்ணுன்னு" சொல்லிட்டு தலையிட்டு இருந்தாங்கன்னா, அது 100% தப்பு. தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். தமிழர் பண்ணாலும் தப்பு தான். தமிழர் அல்லாத இன்னொருத்தர் பண்ணாலும் தப்பு தானே. அப்படி பண்ணியிருந்தா தப்பு. ஆனா, அந்த ஷோல கலந்துக்கிட்ட சிலர்கிட்ட பேசும்போது அந்த மாரி எதுவுமே நடக்கல. இல்ல சேனல் வந்து மிரட்டுறாங்க. பாருங்க பிரியங்காவுக்கு ஆதரவா வீடியோ போடுங்கன்னு சொல்றாங்கன்றலாம் பேசிக்கிறாங்க. அப்படி மிரட்டி கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம ஆட்கள் கிடையாதுங்க. அது வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டாங்க. நடிக்க வந்த புதுசுலயோ, சேனலுக்குள்ள வந்த புதுசுலயோ, சேனல் வந்து ஏதாவது ஒரு அழுத்தத்த குடுத்துனா செய்வாங்க. ஐயோ! அடுத்தடுத்து நம்மளுக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்ற மாரி செஞ்சிருக்கலாம். ஆனா, இன்னைக்கு வந்து அந்த ஷோல இருக்க எல்லாருமே எங்க போனாலும் எல்லாருக்கும் பேர் சொன்னா தெரியிற அளவுக்கு நல்ல ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. இப்ப போயிட்டு ஐயோ! நம்ம சேனலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு யாரும் பண்ணக்கூடிய நபரா இல்ல. எல்லாருக்குமே சுயமரியாதை இருக்கு. அதனால யாருமே வந்து என்ன அழுத்துறனால பயந்துகிட்டு போஸ்ட் போடுற ஒரு பெர்சனா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கனாலே, இந்த மாரி ஒரு இஷ்யூ நடக்குது அப்படின்னு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் 2010ல தான் நான் நடிக்க வந்தேன். அப்ப என்ன கூப்பிட்டுருந்தீங்கன்னா, நான் வந்து யோசிச்சிருப்பேன். ஐயோ! என்னங்க எனக்கு பொழப்பு போறது சேனலு. நான் இன்னைக்கு சன் டிவில நடிக்கிறேன். விஜய் டிவிய பத்தி பேசணும். எதுக்கு எனக்கு வம்பு நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு ஒரு 15 வருஷம் தாண்டி போச்சு. இப்ப இதுல நம்மளுக்கு வந்து எல்லாரையுமே தெரியும். நம்ம பேசினா தப்பா பேச மாட்டோம்னு அவங்களுக்கும் தெரியும். அப்ப நான் வந்து தைரியமா வந்து குடுக்குறேன்ல. அது மாரி அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் ஆயிட்டாங்க. அதனால யாருமே யாருக்கும் பயந்து வேலை செய்ற ஒரு துறை இது கிடையாது. இன்னும் இன்னும் சொல்லப்போனா, ரொம்ப சுதந்திரமான ஒரு துறைனா கலைத்துறை தான். வேணும்னா உள்ள வா, வேணாம்னா வெளிய போ. இது ப்ராஜெக்ட் வேணும்னா கேன்சல் பண்ணிட்டு போலாம். அப்படின்ற ஒரு அ ஒரு இது இருக்கு. ஒரு சில ஒரு முக்கியமான நிறுவனத்தில மட்டும் தான் பணிபுரியும்போது அக்ரீமெண்ட்லாம் போடுவாங்க. என்ன இந்த மாரி பிரச்சனை வந்து பிரச்சனை எல்லா இடத்துலயும் வரும். அத நிண்டு ஃபேஸ் பண்ணி நம்ம அத முடிச்சு குடுக்குறது தான் கரெக்ட்ன்னு நான் நெனைக்கிறேன். இன்று இந்த நேர்காணல்ல கலந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்கள பேசியதற்கு மிக்க நன்றி. நன்றி.